ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இன்று நமக்கு துரியாதீத தவத்தினை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு அப்படின்னா என்னன்னா, இன்ப துன்ப உணர்வுகளையும் அரூபமான நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் தான் ஆறாவது அறிவு. அனுமானம் என்பதும் ஆறாவது அறிவாகும். அப்போ ஆறாவது அறிவு பெற்ற மனிதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனித இனம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருப்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. மனிதனாக தோற்றம் பெற்றதுமே சிந்தனை ஆற்றல் வளரத் தொடங்குச்சு. இயற்கையில நிகழக்கூடிய இடி, மின்னல், மழை, தீ இதெல்லாம் கண்டு பயப்பட்டா கூட தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பால ஏதோ ஒரு ஆற்றல் செயல்படுது, அது எது, அது எங்க இருந்து இவை நடக்குது அப்படின்னு சிந்திக்க தொடங்கிய மனிதன் அறிவால் மேம்பட்டு மேம்பட்டு பிரபஞ்ச தோற்றம் எல்லாம் விண்களோட கூட்டுதான் அப்படிங்கிறதையும் அறிவால் தெளிவு கிடைக்க பெறான். மனிதன் தனக்கு மூலம் எது அப்படின்னு ஆராயும் போது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உயிரினம் ஆகியதையும், பின் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததோட விளைவா பஞ்சபூதங்களையும் தாண்டி தனக்கு மூலம் சுத்த வெளியாக உள்ள இறைநிலை அப்படிங்கிறதையும் அறிவால தெளிவு பெற்றுக் கொள்கிறான். காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் இறைநிலையோட தன்மாற்ற தோற்றங்கள் தான் அப்படிங்கிற தெளிவும் அவனுக்கு கிடைக்குது. அப்போ செயலை செய்கிறதுனா அதற்கு விளைவாக வருவது இறைநிலை அப்படிங்கிற செயல் விளைவு தத்துவத்திலையும் தெளிவு கிடைக்குது. அப்போ இறைநிலை நமக்குள்ளாக இருந்து அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும்போது இந்த ஆறாவது அறிவோட சிறப்பே அதுதான். அப்போ மகரிஷி இந்த ஆறாவது அறிவோட சிறப்பை பத்தி அற்புதமா ஒரு கவியில எடுத்து சொல்லியிருக்காங்க. இறைநிலையே உயிர்களிலே இன்பம் துன்பம் அறிவாயும் இயங்கி நிற்கும் ரகசியங்களை அறிய தகுதியுள்ள ஆறாவது அறிவாயுள்ளோம். இறைநிலையும் அதனுடைய ஆற்றலையும் எழும் தோற்றம் விளைவு எல்லாம் எண்ணி எண்ணி இன்புற்றும் இல்லறத்தில் கடமை செய்தும் இனிதாய் வாழ்வோம் அப்படின்னு கவியில இந்த ஆறாவது அறிவோட சிறப்பை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இறைநிலையே உயிரினங்கள்ல இன்பமாவும் துன்பமாவும் அனுபவிக்கக்கூடிய அறிவாவும் இருக்குது. இயற்கை ரகசியங்களை எல்லாம் அறியத்தக்கதான இந்த ஆறாவது அறிவாக மனிதருக்குள்ள அது மலர்ந்திருக்கு. இந்த மனிதருக்குள்ள மலர்ந்துள்ள இந்த நிகழ்வை நாம எண்ணி எண்ணி இன்பமாக இல்லறத்துல கடமைகளை முறையாக செய்து அந்த இல்லறத்தை நல்லறமாக்கி இனிதாக வாழ்வோம். இதுதான் மனிதனோட ஆறாவது அறிவோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்லறத்தை நல்லறமாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த அன்புல இல்லறம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவியோட உறவு. அது நல்லறமாக மாறுவதற்கு ஒரு வெளிநாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது அன்பான கணவனும் மனைவியும் இணைந்த ஒரு ஏழை குடும்பம். நாளைக்கு அவங்களுக்கு திருமண நாளா இருக்கு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஏதாவது ஒரு திருமண நாள் பரிசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா ஆசைப்படுறாங்க. கையில பார்த்தா பெரிய அளவுல பணம் ஏதும் இல்ல. மனைவிக்கு பார்த்தா நீளமான அழகான தலைமுடி இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல அந்த தலைமுடிக்கு மாற்றுறது மாரி ஒரு ஜடைமாட்டி நாம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் நினைக்கிறாரு.
கணவனது கை கடிகாரத்துல அவனோட வாட்ச்ல பார்த்தா செயின் அறுந்து போயிருது. அதனால அவன் கையில கட்ட முடியாம வச்சிருந்தான். அப்போ கணவனுக்கு வந்து இந்த கை கடிகார செயின் நாம வாங்கிர்லாம். அது அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு மனைவி நினைக்கிறா. நம்ம இந்த தலைமுடிய குடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு அதனால பணம் கிடைக்கும். அத வச்சு இந்த வாட்சுக்கான செயின வாங்கிக்கலாம் அப்டின்னு நினைக்கிறான். 2 பேரும் தனித்தனியா போய் பரிசு பொருட்கள வாங்கிட்டு வராங்க. மறுநாள் திருமண நாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள பரிசு பொருட்களோட பரிமாறிக்கிறாங்க. கணவன் வந்து மனைவிட்ட கேட்கிறான், "இந்த பொருள் வாங்கியிருக்கியே, இந்த கிஃப்ட் உனக்கு பணம் எங்கருந்து வந்தது?" அப்படின்னு சொன்னா, அப்போ "அ அதெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு மனைவி சொல்றா. அப்போ கணவன்ட்ட அவ கேட்கிறா, "நீங்க இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தோம்னா, கணவன் வந்து சொல்றான், "உன்னோட கூந்தல காட்டு, நான் வந்து வாங்கியிருக்கிற பரிசு பொருள மாட்டி விடுறேன்னா" பார்த்தா அவ தலையில முக்காடு போட்டு வச்சிருக்கா. அப்போ அத பார்த்த உடனே அவனுக்கு நான் இந்த தலைமுடிய குடுத்து தான் இந்த பரிசு பொருள வாங்குறேன் அப்படின்னு வாங்குனேன்னு சொல்றா. உடனே சரி பரவாயில்லன்ட்டு அவ வந்து அந்த கை கடிகாரத்துக்கு வாங்குன செயின மனைவி எடுத்து கணவன் கையில, "உங்க அந்த கடிகாரம் வச்சிருந்தீங்கல்ல, வாட்ச காட்டுங்க. நான் அதுல மாட்டி விடுறேன்றா." அவன் வந்து நான் கடிகாரத்த விற்று தான் நான் இந்த தலைக்கு மாட்ற இத வாங்குனேன் அப்படின்னு சொல்றான். அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த அன்பால அவங்க கண்ல இருந்து அப்படி கண்ணீர் தரையா வருது. அப்போ இதை விட உயர்ந்த கல்யாண நாள் பரிசு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இதத்தான் திருவள்ளுவர் "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்" அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய மகரிஷியும் இல்லறத்தை நல்லறமாக மாற்றிக் கொள்வதற்கு விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இந்த 3யும் நாம குடும்ப உறுப்பினர்கள் பின்பற்றி வாழ்ந்தோம்னா, குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இது இருந்தது அப்படின்னா, குடும்பத்துல அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும்னு மகரிஷி குடும்ப அமைதியில அற்புதமா குடுத்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு கவியில கூட அந்த அன்பு பற்றி சொல்லும்போது, "துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம் அதுதான் அறிவோட உயர்வு. நம்ம 6வது அறிவு பெற்ற மனிதர்களாகிய நம்மோட சிறப்பு என்னன்னா, அந்த அன்பு தான். அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்து அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும்." எத பார்த்தாலும் அதுல இறைநிலையோட தன்மை இருக்கு. நம்ம மனிதன் வந்த வரலாறு பார்த்தோம். சோ எல்லாமே நமக்குள்ளாக அறிவாக அந்த இறைநிலை இருக்குது. எல்லாருக்குள்ளயும் அது இருக்குது. அப்போ அனைத்து உயிரும் ஒன்று. எல்லாமே சமம் தான் அப்படிங்கிற எண்ணம், அந்த அன்பு நமக்கு வந்தது அப்படின்னா, அதுதான் 6வது அறிவு பெற்ற மனிதனோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மகிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா கூட நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ள இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி எப்போதுமே குறைபட்டு கொண்டே நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள விட்டுட்டு, இல்லாத விஷயத்த தேடி நாம அலைஞ்சுட்டு இருக்கோம். இதத்தான் பார்த்தோம்னா, ஒரு பழைய பாடல்ல "இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத் தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத் தங்கமேன்னு" அற்புதமா பாடி வச்சிருக்காங்க. ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு. கடையில ரொம்ப அதிகமா கூட்டம். காலையில இருந்து அவருக்கு ஃபுல்லா டைட்டா வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. நல்ல வியாபாரம் ஆகுது. கால் கடுக்க நின்னுட்டே இருக்கிறாரு. இடைவிடாத உழைப்பு. தலை ரொம்ப வலிக்குது. சரி சரியாகும் சரியாகும்ன்னு பார்க்குறாரு. தலைவலி விடல. உடனே என்ன பண்றாரு, கடைய பக்கத்துல கூட இருக்கிறவர்கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறாரு. அங்க உள்ள பணியாளர்ட்ட ஒரு மாத்திரைய வாங்கி வாயில போட்டு தண்ணி குடிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நடக்குறாரு. காலார நடக்குறாரு. அவரோட தலைவலி போயிருது. சரி மருந்து கடைக்காரர்ட்ட நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு உங்க முதலாளி எங்க? அப்பதான் நான் வந்தப்பவும் இல்லையே, இப்பவும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவரது அந்த மருந்து கடையில உள்ள தம்பி சொல்றாரு, "எங்க முதலாளிக்கு நல்ல தலைவலி. சூடா ஒரு கப்பு தேநீர் சாப்பிட்டு வரேன்ட்டு உங்க கடைக்கு தான் போயிருக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இவர்கிட்டயே இவருக்கான தேவையான அந்த காஃபி இருக்கு. அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட அவர்கிட்ட அந்த மாத்திரை இருக்கு. ஆனா இத விட்டுட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அதாவது நாம நம்மகிட்ட இருக்கிற அந்த இறைநிலை நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுட்டு, நமக்கு எது இல்லையோ அத நினைச்சு கவலைப்பட்டு முற்காலத்துல நடந்ததையும், எதிர்காலத்துல என்ன நடக்கப் போது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும், நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள தொலைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாம இந்த மாதிரி இல்லாம நமக்குள்ள இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு அந்த நிறை மனம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம தவம் செய்தால் மட்டும் தான் அந்த நிறை மனம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தவம் செய்ய
நம்மோட மன அலைச்சுழல் வேகம் குறையும். அப்போ நமக்கு எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அப்போதான் நமக்கு அந்த நிறை மனம் எத பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்போ அந்த அளவுக்கு நாம தொடர்ந்து தவப் பயிற்சிகளை செய்து நம்முடைய மன அலைச்சூழல் வேகத்தை குறைத்து நிறை மனமாக வாழ்றதுக்கு நாம முயற்சி செய்யணும். அதுதான் மகரிஷி நமக்கு அற்புதமா 9 வகையான தவங்கள குடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அம்மா அற்புதமா அந்த துரியாதீத தவம் செஞ்சாங்க. அந்த துரியாதீத தவம் நம்ம எல்லாரும் இணைந்து செய்தோம். அதுதான் நம்ம இந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் எங்கிருந்து வந்தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு அற்புதமான தவம். அப்போ நாம தொடர்ந்து இந்த தவப்பயிற்சிகளை செய்யும்போது, நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறைந்து, அந்த 6வது அறிவோட சிறப்பு என்ன? சிந்திக்கும் ஆற்றல். அப்போ அந்த சிந்தனை அறிவு நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தா, நன்மையும், தீமையும் நமக்குள்ள தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்கிற கணியன் பூங்குன்றனார் வந்து, நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு நாம தான் காரணம். மகரிஷி நமக்கு அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. எந்த கருமையத்துக்கு கணவன் மனைவி அமையறது கூட நம்முடைய கருமையத்துக்கு ஒத்த வாழ்க்கை துணை தான் நமக்கு அமையும். அப்ப நாம என்ன செய்றோம்? எப்போதுமே அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அத விட்டுட்டு நம்முடைய துன்பங்களுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு தீய செயல் நடக்குது அப்படின்னா, இது வந்து என்னோட கருமையத்துல ஒரு தீய பதிவு இருந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. அப்ப இதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத நாம உணர ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுதான் 6வது அறிவோட சிறப்பாகும். இப்ப வந்து நாம படுற கஷ்டத்துக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு நாம எப்போதுமே பழி போட்டுட்டே இருக்கோம். உதாரணமா நம்மளோட அ ம மகாபாரதத்துல பார்த்தோம்னா கூட, அ கர்ணன கொன்றது அர்ச்சுனன் தான் அப்படின்னு நாம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அது சரியல்ல. அர்ச்சுனனுக்கு முன்னாடி பார்த்தா 6 பேர் கர்ணன கொன்றுக்காங்களாம். எப்படி அப்படின்னா, முதலாவதா பரசுராமர். அவர் வந்து அந்தணர்களுக்கு மட்டும் தான் வில் வித்தைய கற்றுக் கொடுப்பாரு. அதனால கர்ணன் என்ன பண்றான், தான் அந்தணன் அப்படிங்க பொய் சொல்லி அந்த வில் வித்தைய கத்துக்கிறான். ஒரு நாள் கர்ணனோட மடியில பரசுராமன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் இது. அப்போ இந்திரன் வந்து வண்டுருவத்துல வந்து கர்ணனோட தொடைய பிளந்து அவனோட ரத்தத்த பரசுராமர் மீது விழும்படி செய்தார். தன்னோட ஆசானோட தூக்கம் கலைஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்ணன் என்ன பண்றாரு, வலிய அந்த அவருக்கு உண்டான அந்த வலியெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறாரு. ரத்தம் பட்டதால அப்படியே முழிச்சிடுறாரு பரசுராமர். கர்ணன் அந்தணன் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்ணா, நீ கற்ற பிரம்மாஸ்திர வித்தை உனக்கு தக்க சமயத்துல மறந்து போயிடும் அப்படின்னு சாபம் விட்டாரு. இது வந்து கர்ணன் மேல விழுந்த 1வது அடி. அடுத்து 2வதா பார்த்தா என்ன ஆச்சுன்னா, முனிவரோட பசுங்கன்று கர்ணனோட தேர் சக்கரத்துல சிக்கி அது இறந்து போச்சு. அப்போ அந்த முனிவர் வந்து சொல்றாரு, கர்ணா, யுத்தம்னு வரும்போது உன்னுடைய இந்த ரதம் பூமியில அழுந்தட்டும் அப்படின்னு 2வதா அவரும் சாபமிடுறாரு. 3வதா பார்த்தா, கர்ணனோட கவச குண்டலங்கள அந்தணன் வேடத்துல வந்து இந்திரன் யாசித்து அத வாங்கிக்கிறான். 4வதா பார்த்தா, கர்ணனோட தாய் குந்தி தேவி வந்து தன் மகன்ட்ட கர்ணன்ட்ட 2 வரம் கேட்கிறாரு. என்னன்னா, பாண்டவர்கள்ல அர்ஜுனன தவிர மீதி 4வரையும் கொல்ல மாட்டேன். நாகாஸ்திரத்த ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்துவேன். 2வது முறை பயன்படுத்த மாட்டேன்னு 2 வரங்கள கர்ணனிடமிருந்து பெற்றுக்கொண்டாங்க. அடுத்து 5வது வராரு யாரு? அந்த சல்லி என்ற தேரோட்டி. கர்ணன் வந்து தான் கருத்த கேட்காம அலட்சியப்படுத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் வஞ்சம் வச்சுட்டு போர்க்களத்துல முக்கியமான கட்டத்துல பள்ளத்துல விழுந்த தேர அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு சல்லியன். 6வதா கடைசியா கர்ணனோட உயிர காத்துக் கொண்டிருந்த அவனோட புண்ணியம் அனைத்தையும் யாசித்து பெறுகிறான் கண்ணன். இப்படியாக அந்த அர்ஜுனனுக்கு முன்பாக 6 பேரோட வினை செயல் ஏற்கனவே கர்ணன கொன்றுட்டு, கடைசியா கர்ணன் உயிரை விட்ட நிகழ்வு வந்து ஒரு விதி. எனவே நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நம்முடைய ஊழ் வினைகள் தான். இவருக்கு வந்து 6 அந்த பாவ பதிவுகள் வந்து அவருக்கு அந்த நேரத்துல அவரு உயிர் போகக்கூடிய உயிர பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல, கடைசி நேரத்துல அவருக்கு வந்து இந்த தீய வினைகள்னால அவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காம போய் அவர் உயிர விட்டார். அப்போ இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நாம வந்து நமக்குள்ள வருகின்ற துன்பங்களுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருக்கும்போது நமக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது. அதுக்கு மாறாக நாம
தொடர்ந்து தவ பயிற்சிகளை செய்யும் போது நமக்குள்ளாக அந்த ஒரு தெளிவு 6வது அறிவோட சிறப்பு என்னன்னா, அந்த சிந்தனை திறனை மேம்படுத்துறது தான். அப்போ சிந்திக்கும் போது அதுவும் மகரிஷி நமக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. 3 விதமான கர்ம வினைகள் இருக்கு. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற, தணிக்க பொருள் செல்வாக்கு புலனாகாது உணர்வீர்ன்றார். எவ்ளோ கோடி கொடுத்தாலும் நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியாது. உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றின அற்புதமா, எளிமையா நமக்கு புரியும்படி மகரிஷி விளக்கமா குடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இந்த மகாபாரதத்துல நடந்த சம்பவத்த நினைவுல கொண்டு, நமக்குள்ள வரக்கூடிய துன்பங்களுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிறத இந்த 6வது அறிவினால, அந்த சிந்தனை திறன் உயர்வால அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள அந்த கவலையோ, வருத்தமோ, பொறாமையோ, அந்த வஞ்சமோ எதுவுமே இருக்காது. அந்த தீய குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களாக மாறிவிடும். அப்போ நம்ம சிந்தித்து செயல்படும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா, மகரிஷி அந்த சிந்தனை திறன கூட இன்னும் 6வது அறிவோட சிறப்பே சிந்தித்து செயல்படுதான். மேலும் இந்த சிந்தனை திறன நாம இன்னும் மேம்படுத்திக் கொள்றதுக்கு 3 விதமான பயிற்சிகளையும் குடுத்திருக்காங்க. 3 அடுக்கு பயிற்சிகள்னு குடுத்து, 1வது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து திட்டமிட்டு செயல் புரிதல். எந்த ஒரு செயலை செய்தாலும், நாம அதுக்கு பிளான் பண்ணி என்னென்ன மாரி வரும் அப்படிங்கிறத விளைவை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை. அத அறிந்து கொண்டு அந்த செயல சிறப்பாக செய்யணும். அதுதான் திட்டமிட்டு செயல் புரிதல்னு 1வதா குடுத்திருக்கிறாங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், நாம வந்து அத அன்னன்னைக்கு நடந்த விஷயங்கள அகத்தாய்வு பயிற்சி செய்யணும். அடுத்து விளைவறிந்து விழிப்பு நிலையோட இருக்கணும். சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கு 3 பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. முதல்ல திட்டமிடுதல், அடுத்து அகத்தாய்வு பயிற்சி, அடுத்து சிந்தித்து அதாவது விழிப்பு நிலை. எப்போதும் விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படின்னு. எப்போதும் விழிப்பு நிலை நமக்கு வருமா? நிச்சயமா வராது. நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். மனவளக்கலை பயிற்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் எப்போதும் அதுவும் இன்னொரு வார்த்தை அழகா குடுத்திருக்காங்க. விளைவறிந்த விழிப்பு நிலை. ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து, இந்த செயல செய்யலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற அந்த 6வது அறிவின் மூலமா, சிந்தனை திறன் உயர்வின் மூலமா, நாம அத தெரிந்து கொண்டு, அந்த செயல செய்யவா? வேண்டாமான்னு அற்புதமா முடிவெடுத்துக்கலாம். இவ்ளோ வழிகள மகரிஷி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? தவம் தான். எந்த அளவுக்கு நாம ஆழ்ந்து தவம் செய்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளோட சிந்தனை திறன் மேம்பாடு அடைந்து, எப்போதுமே ஒரு விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய தன்மை நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அதே மாதிரி அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு, அந்த தவம் ஆழ்ந்து செய்ய 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 எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இயல்பாக வந்துவிடும். அப்ப நம்ம எத பார்த்தாலும், ஓகே இது செய்யலாம், வேண்டாம், இப்போ இத பேச வேண்டாம், இத அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில சிக்கல்கள், துன்பங்கள் வருமா? நிச்சயமா வராது. வந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அதுதான் மகரிஷியோட பயிற்சியோட சிறப்பே அதுதான். அதுக்காக நம்ம எல்லாரும் பயிற்சி செய்றோம், தவம் பண்றோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லாம இருக்கா? இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே புதுசு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனைகள நாம எல்லாருமே சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா, இப்போ நமக்குள்ளாக அந்த தெளிவு, ஓகே என்னுடைய கருமைய பதிவுனால எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளிய வர்றது? இதுலயே உட்கார்ந்து ஆழ்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்காம, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வது? அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு மகரிஷி குடுத்த இந்த அற்புதமான பயிற்சியினால அதுவும் குறிப்பா இந்த தவத்தின் மூலமாக மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைந்ததன் மூலமாக நமக்குள்ளாக அந்த தெளிவு கிடைக்குது. அடுத்து அந்த அவேர்னஸ் 3வது சிந்தனை திறனை மேம்படுத்துறதுக்கு மகரிஷி குடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, தினம் தினம் நாம் செய்யக்கூடிய அந்த அகத்தாய்வு. அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன். தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு என்ன இது வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சி. அப்போ நாம உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள ஏன்னா ஒரு நாள்னா நமக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும். அதுவும் கூட சில பேராசிரியர்கள்லாம் டிப்ஸ் குடுக்குறாங்க. நீங்க இரவு 10 மணிக்கு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அது கீழ இருந்து போங்க.
10 மணிக்கு என்ன நடந்தது? 9 மணிக்கு என்ன நடந்ததுன்னு பின்னாடி இருந்து நம்ம போனோம்னா, ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ எந்த இடத்துல நாம தவறு செஞ்சிருக்கிறோம்? யாரையாவது ஹார்ஷா பேசுனோமா? இல்ல யார்கிட்டயாவது நாம மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல நாம நல்லது தான் செஞ்சோம். அவங்க ஆனா நம்மள திட்டுனாங்க. அப்போ அவங்கள வாழ்க என்னோட வினைப்பதிவ இன்னைக்கு கழிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள வாழ்க வளமுடன்னு வாழ்த்திருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் மகரிஷி நமக்கு வழிமுறையை ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய இந்த 6வது அறிவு நமக்கு இருந்தால் கூட, அந்த 6வது அறிவோட சிறப்பு, அதோட பெருமையே சிந்தனை திறனை மேம்படுத்துதல். அப்போ சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கு நாம எந்த செயலை செய்தாலும் திட்டமிட்டு செய்து, அகத்தாய்வு செய்து எப்போதும் அயராத விழிப்பு நிலையில் இருந்து மகரிஷியோட பயிற்சிகள தொடர்ந்து செய்து வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும், மகிழ்ச்சியும், மன நிறைவும் பெற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இதுகாறும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.